Hello friends, welcome back to our YouTube channel. My name is M. Mugundan. My channel name is It's Me Mugunda YouTube channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்கறோம், ஒரு புதுசா ஒரு விளாக் தான் போட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார் வாஷ் ரீசெண்டா போயிருக்கக்குள்ள டீக்ரீசர் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் அதான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஏன் கண்டினியூஸா வீடியோ போடலான்னு பாத்தீங்கன்னா, ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ட்ரைபேட் உடஞ்சிருச்சு, நம்ம போன் ஆனது கெட்டு போயிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அந்த ட்ரைபேட் உடஞ்சதை காட்டுறேன். என்ன ஆச்சுன்னா, அந்த மொபைல் ஹோல்ட் பண்ற இடம் வந்து உடஞ்சி, அதனால கொஞ்சம் சிக்கலா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் சொல்ல முடியல, எனக்கு மனசுலாம் கஷ்டமாக போயிடுச்சு. அது உடஞ்சது நம்ம வந்து கடைசியில் நம்ம வீடியோ போடவே இல்லைங்க. லாஸ்ட் ஒரு 3 மந்த்து நமக்கு வீடியோ போடல. ரெகுலராக வீடியோ போடணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது முடியல. அதுதாங்க பெரிய இதுவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டீக்ரீசர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதோட ப்ராசஸ் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும், அது என்ன டீக்ரீசர் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் உங்கள் சைக்கிளில் டீக்ரீசர் வேணும்னா போட்டுங்க. டீக்ரீசர் வேணும்னா இந்த வீடியோவில் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டீக்ரீசர், நான் உங்களுக்கு வாங்கி கொரியல் போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இது நான் என்னோட ட்ரைபாடை காட்டுறேன் பாருங்க. அதுதாங்க ஃபுல்லாக உடஞ்சி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இதை எடுத்துட்டேன். வந்துட்டுங்க. இதை இருக்கு பாருங்க, இதுதாங்க இப்படி ஃபுல்லாக உடஞ்சி ட்ரைபேடு. இதான் நம்மளோட ட்ரைபேடு ஃபுல்லாக உடஞ்சி பாருங்க. இந்த க்ளூகனை போட்டு நான் ஃபுல்லாக ஒட்டி, இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கர் உள்ளதை எடுத்து மறுபடியும் க்ளூகனை போட்டு ஒட்டி நான் மாற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் அதான் டீக்ரீசர் போட போகிறோம். அது டீக்ரீசர் வந்து டிஸ்க் சைக்கிளில் போடலாமா இல்லை நார்மல் சைக்கிளில் போடலாமாங்கிறதையும் அவங்களாம் சொல்கிறேன். டிஸ்க் சைக்கிள் எப்படின்னா ப்ராசஸ் இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே போயிட்டு சைக்கிள் மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சைக்கிள். நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதனால் நான் எடுக்கிறதுனால மழை பெஞ்சு துரு பிடிச்சி இந்த டிஸ்க்லாம் ஒழுங்காக பிடிக்க மாட்டேது. இதுதான் டீக்ரீசர். இது வந்து கெரோசின் இல்லைங்க, டீசல் இல்லைங்க, டீக்ரீசர். நல்லா கேட்டுங்க, இது வந்து டீக்ரீசர். வாங்க இது எப்படி போடுறதுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப கையில் பட்டா சென்சிட்டிவான ஸ்கின்லாம் அப்படி இதாகிடுங்க, கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது, அதனால நான் க்ளவுஸ் யூஸ் பண்ண போடுறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளவுஸ் போட்டுங்க. நான் ஒரு ஓட்டை போட்டு நான் அந்த பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் அவ்வளோதான் ஸ்ப்ரே இருந்தாலும் அடிச்சுக்கோங்க. வாங்க இப்போ நான் அந்த சைக்கிளை திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். டன் 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 டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி வச்சு வாங்க. அந்த செயின் இருக்குல்ல, அந்த டிஸ்க்லேயே அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்கள் வேணா காட்டுறாருங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நான் அந்த டிஸ்கில் தான் அடிக்க போகிறேன், தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நான் அடிக்கிறேன் பாருங்க. அந்த டீக்ரீசரை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த செயின் அப்புறம் இந்த டிஸ்க்கு ஃபுல்லாக அடிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. டிஸ்க்கு ஃபுல்லாக அந்த டிஸ்க் ஹோல்டர் இருக்குல்ல, அதுலேயும் சேர்த்து அடிச்சுங்க. ஃபுல்லாக அடிக்கணும், அடிக்கிற மாரி அடிங்க, வீடியோ காட்டுற மாரி அடிக்கிற வந்து அதே மாதிரி அடிங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இந்த பிரேக் ஒயர்லேயும் லைட்டாக அடிச்சு விட்ருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இது கிடைக்கும், பிரேக்கு நல்லா பிடிக்கும். இப்போ வந்து நீங்கள் அடிக்கக்குள்ள இந்த ஸ்கீலை சொட்டுது பாருங்க, தண்ணியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு துருவாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு பிடிக்க முடியும். நல்லா துருவாக இருக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை பாருங்க, இருங்க. இப்போ ப்ரெஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருங்க காட்டிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, நல்லா துருவாக வருங்க. அதுமாரி தான் ஃபுல்லாக அடிச்சு விட்டுங்க. நல்லா ஃபுல்லாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த துருலாம் கீழே ஸ்டாண்ட்லேயே சேர்த்து அடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டு பாருங்க, இந்த பெடல்லையும் நான் அடிச்சுக்கிறேன், இப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி அந்த எம்மா டைட்டாக இருக்குன்னு. பாருங்க, எனக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டைட்டாக இருக்கிறது. நான் ஃபுல்லாக டீக்ரீசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இவன் வந்து சும்மா சொல்கிறான், டீக்ரீசர் இதை மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு விளாட்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வேணா ஃபேக் கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லதுங்க. இது வந்து சைக்கிளுக்கு நீங்கள் நல்லா பார்த்துங்க. நான் செய்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துங்க, அதேமாரியே பண்ணுங்க. நான் எங்கெங்கே அடிக்கிறேனோ அதுமாரி சேர்த்து அடிங்க. நான் அதில் காட்டாததுனா ஒன்று தான், நான் கழுவி இருக்க மாட்டேன் சைக்கிளை. அடுத்து வந்து ஒயரில் நான் அடிச்சிருக்க மாட்டேன், அதை மட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃபுல்லாக அதுதான். வாங்க இந்த சாக்காப்சர்லேயே அடிச்சுக்கலாங்க, ஒன்றும் பண்ணாது. சாக்காப்சர் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம அடிச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது சஸ்பென்ஷன்லாம். அப்போ உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனில் இருக்கிற ஆயில் போடுறோம்ல, இந்த ஆயில் வந்து ஒரு ஓவராக உள்ளே போடுற மண்ணெலாம் போய் உள்ளே அடைஞ்சு ஒரு இதாக இருக்கும். அப்போ வந்து நம்ம
இது போடக்குள்ள இந்த மண்ணும் சேர்த்து வெளில வந்துருங்க. அப்ப நீங்க ஒன்றும் பிரச்சனை டிகிரீஸ் வந்து நம்ம இதுலேயும் போடலாம். பார்த்துங்க இந்த மாதிரி நான் போடுற பாருங்க. எனக்கு வந்து இது மாதிரி இந்த இது பிச்சுட்டேன். நம்ம கொஞ்சம் கோளாறு பாய்ஸ் அதனால பிச்சாச்சு. அதில் வந்து எனக்கு மழை பெஞ்சா தண்ணி போய் அடிக்கும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எங்கெங்கே அடிக்கணும்னோ அதெல்லாம் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் நல்லா இது பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு வந்து நல்லா லூப்ரிகண்ட்டோ நீங்கள் அடித்து முடிச்சுட்டு நல்லா உங்களுக்கு ஓட்டக்குள்ளே தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு. அந்த சீட் இருக்குல்ல, சீட்டில் இந்த போல்டு வந்து கயட்ட முடியல, சீட்டில் போல்டுலாம் உங்களுக்கு கயட்ட முடியல பட்சத்தில் நீங்கள் அதில் அடிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கயட்டிங்க. சும்மா சுற்றினாலே போதும், டக்கு டக்குன்னு வரும். நீங்கள் டிகிரீஸ் இருக்கும்போது WD-40 அடிக்கலாம். WD-40யும் அடிக்கா அது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மெட்டல் ரெஸ்ட் பண்ணிடும். ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இதாகிடும். அது மாதிரி மெட்டலையும் லைட்டாக ரெஸ்ட் பண்ணிடும். நீங்கள் டிகிரீஸ் அடிக்கும் போது இந்த ரெஸ்டான மெட்டலில் மட்டும்தான் எடுக்குமே தவிர மெட்டலை வந்து எடுக்காதுங்க. நீங்கள் டிகிரீஸில் அடிக்காத அடிக்கலாம், பரவாயில்ல. அதுமாதிரி WD-40 நீங்கள் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்டல் அதுலேயும் நல்ல நல்ல பிராண்ட் இருக்குதுல்ல, அதை நம்ம வாங்கி அடிக்கணும். நம்ம செயினில் ஃபுல்லாக அடிக்கலாம். சேர்க்கையில் திருப்பி வச்சாச்சு, வாங்க ஏறிக்கலாம். சாரிங்க அடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணி ப்ரெஷ் இதே மாதிரி ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபுல்லாகவே நல்லா அந்த செயினில் அடிச்சுட்டு ஒரு வெட்டி நல்லா தேய்ங்க. அப்போ நான் அடிச்சு விட்டதே எம்ப அப்படி ஊறிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா நீங்கள் துணியை வச்சு தொடச்சாலே போதும் தெரியும். இப்போ நம்ம தேய்க்கிறப்போ பாருங்க என்ன வருதுன்னு. ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம வந்து இது பண்ணணுங்க. நல்லா பார்த்துங்க. இது மாதிரி பண்ணாதான் நம்ம இந்த ரெஸ்ட் வந்து வரும். பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி தேய்ச்சிருங்க.
ஃபுல்லாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதேமாதிரி அடித்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் டீப்பாக ரொம்ப இதாக போவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுன்னா மறக்காமல் சேனல் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை பற்றி தெரிவிக்க விட்டுருப்பாங்க. அதுமாதிரி சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு டிகிரி சரி வேணால் கமெண்ட்டில் டக்குன்னு தட்டி விட்டுட்டு உங்கள் நம்பரை மாதிரி சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸ் உங்களுக்கு பண்ணி நான் உங்களுக்கு டிகிரி அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.